கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, ஆவியின் நிறைவு என்ற தலைப்பில் ஏற்கனவே ஒரு செய்தியை நாம் சிந்தித்திருக்கிறோம். தொடர்பாக இன்னும் பல செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆவியின் நிறைவு என்ற தலைப்பில் 2வது செய்தியை இன்றைக்கு நான் உங்களோடு அறிவிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக சில வசனங்களை வாசித்து விடுவோமே. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 6 1வது வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 6 1 முதல், வேதம் உங்களுடைய கையில் இருக்க வேண்டும், உங்களுடைய மடியில் இருக்க வேண்டும், உங்களுடைய மேஜையில் இருக்க வேண்டும். நான் வாசிக்கும் பொழுது என்னோடு கூட இந்த வசனங்களை நீங்கள் பின்தொடர வேண்டும். அப்போஸ்தலர் 6. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து என்று 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவராலும் ஞானத்தினாலும் நிறைந்தால் அவர்களுக்கு நற்சாட்சி உண்டு என்று சொல்லி அந்த வசனம் தொடர்ந்து நமக்கு அறிவிக்கிறது. ஆவியானவரை பெற்றவர்கள், ஆவியானவரால் நிரப்பப்படுகிறவர்கள் நற்சாட்சியோடு அவர்கள் வாழ்வார்கள் என்பதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம். அப்போஸ்தலர் முதல் 5 அதிகாரங்களிலே பேதுருவினுடைய ஊழியத்தை பெருமளவு நாம் பார்க்கிறோம். பின்னர் பவுலுடைய ஊழியங்களை 9ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரத்திற்கு 9ஆம் அதிகாரத்திற்கு இடையிலே பேதுருவின் ஊழியத்தையும் பவுலின் ஊழியத்தையும் இணைக்கக்கூடிய பாலம் போன்ற 2 மனிதர்கள், அந்த பாலத்திற்கு 2 தூண்கள், அந்த 2 தூண்களும் அந்த தூண்களுக்கு ஒத்த மனிதர்கள். அவர்களை குறித்து இந்நாளிலிருந்து வரும் நாட்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது தூண் ஸ்தேவான், அடுத்த தூண் பிலிப்பு. 2 பேருமே பந்தி விசாரிப்புக்காரர்கள். பேதுரு யார், பவுல் யார்? 2 பேருமே அப்போஸ்தலர்கள். ஆக பாலம் போன்ற மனிதர்கள் ஸ்தேவான், பிலிப்பு. அதில் முதல் மனிதன் ஸ்தேவானை குறித்து இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஆவியின் நிறைவை குறித்த இன்னொரு முன்னுரை செய்தியை நாம் பார்த்துவிட்டு அவர்களிடத்திலே நாம் செல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே பலவாறு வர்ணிக்கப்படுகிறார். ஆவி என்றும், ஆவியானவர் என்றும், தேவனுடைய ஆவி என்றும், கிறிஸ்துவின் ஆவி என்றும், இயேசு கிறிஸ்துவின் ஆவி என்றும் இவ்விதமாக
பலவாறு வேதத்தில் வர்ணிக்கப்படுவதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ரோமர் 8:9, எபேசியர் 5:18, பிலிப்பியர் 1:23, இப்படிப்பட்ட பல வசனங்களிலே பரிசுத்தாவியானவர் வித்தியாசமான வார்த்தைகளிலே விளக்கப்படுவதாக அழைக்கப்படுவதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக குறிப்பிட்ட ஒரு வசன தொகுப்பை நாம் வாசித்து சற்று விளக்கிவிட்டு ஆவியின் நிறைவு என்ற செய்திக்கு நாம் அகன்று செல்வோம். யோவான் 7ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை வாசிக்கிறேன். பரிசுத்தாவியானவரை பற்றி போதிக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட இந்த வசன தொகுப்பை விட்டு விடுகிறார்கள். எத்தனை முக்கியமான வசன தொகுப்பு தெரியுமா இது? இந்த வசன தொகுப்பை விட்டு விடுகிறார்கள். இந்த வசன தொகுப்பை மட்டும் அவர்கள் படித்து தியானித்து மனப்பாடம் பண்ணி இருந்தார்கள் என்றால் ஆவியானவரை குறித்து போதிப்பதிலே அதிக பிரச்சனை அவர்களுக்கு இருக்காது. ஆவியானவரை குறித்து தெரிந்து கொள்வதிலே அதிக பிரச்சனை நமக்கும் இருக்காது. வசனங்களை பார்த்து விடுவோமா? யோவான் 7ஆம் அதிகாரம் எடுங்கள். யோவான் 7:37, 38, 39. இந்த வசனம் ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், ஆவியானவரை குறித்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறவர்கள், இவர்களுக்கு இந்த வசனங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆவியானவரை பற்றி போதிக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இந்த வசனங்கள் சொல்லப்பட வேண்டும். யோவான் 7:37 முதல். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 39, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். எப்படி சொன்னார்? ஆவியை குறித்து, பரிசுத்தாவியானவரை குறித்து என்ன சொன்னார்? ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்று சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லி வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. அவர் ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பல நபர்கள் மேல் தங்கி இருந்தார், தாபரித்திருந்தார். ஒரு சில மக்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆனாலும் எல்லாருக்குள்ளும் அவர் வாசம் பண்ணவில்லை. பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை. அது பெந்தெகோஸ்தே நாள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே தான் நிறைவேறியது. அந்த நாளுக்கு முன்பு குறிப்பிட்ட ஆட்களிடத்திலே மட்டும் ஆவியானவர் தங்கியிருந்தார். பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு பிறகு எல்லாரிலும் தங்கத்தக்கதாக ஆவியானவர் வெளிப்பட்டார். இப்பொழுது இந்த வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. எப்போ சொல்லப்பட்ட வசனம்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு முன்பாக சொல்லப்பட்ட வசனம். அப்போ இந்த யோவான் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படக்கூடிய பரிசுத்தாவியானவரை பற்றிய செய்தி, இந்த செய்தியை கேட்காமலேயே நிறைய பேர் நாட்களிலே பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களிலே சிலரை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே சந்திக்க போகிறோம். ஐயா, ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்க. ஒரு உதாரணம், ஒரு குழு கொடுங்களேன். அப்போஸ்தலர் 19 திரும்ப நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே யோவானுடைய சீஷர்களை பார்ப்பீங்க. அவங்க விசுவாசித்தும் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கிடலை. ஏன்? இந்த யோவான் 7ஆம் அதிகாரத்தின் நாட்களிலே வாழ்ந்தவர்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே பவுலினால் சந்திக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகுதான் ஆவியானவரை குறித்து அறிந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார்கள். இதற்குரிய நீளமான ஆழமான விளக்கத்தை பெற்றைய நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும்? பரிசுத்தாவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. ஏன்? இயேசுவானவர் இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினாலே பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசுவானவர் மகிமைப்படுவது என்றால் என்ன? இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் சென்று 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பறந்து சென்று பரமண்டலத்துக்கு ஏறி தேவனுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய நாள், சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் பெற்ற ஒரு நாள், எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் பெற்ற ஒரு நாள், அது அவருடைய மகிமை நாள். அப்போ அவர் மேலே போனார், ஆவியானவர் கீழே வந்தார். இயேசுவானவர் மகிமைப்படும் நாள் வரைக்கும் பரிசுத்தாவியானவர் எல்லாருக்குள்ள வாசம் பண்ண அருளப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதை பற்றிய ஒரு குறிப்பிட்ட வசனங்களை நாம் வாசித்தோம். சரி, இந்த வசனத்திலேயே சில காரியங்களை நான் விளக்கிவிட்டு தொடர்வோம். 37ஆம் வசனம் மீண்டும் யோவான் 7ஆம் அதிகாரம் 37 முதல். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, முக்கியமான நாள், இயேசு நின்று சத்தமிட்டு. எதற்கு நிற்க வேண்டும்? எதற்கு சத்தமிட வேண்டும்? மெகாஃபோன் இல்லை, மைக்ரோஃபோன் இல்லை, கூட்டம் பெருசு, பண்டிகை நாள், திரளான ஜனங்கள்
அங்கே கூடியிருக்கிறார்கள். எருசலேம் பட்டணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் ஆரம் சுற்றளவுள்ள மக்கள் எல்லாரும் பண்டிகைக்கு வந்தாக வேண்டும். அது சட்டம். வருஷத்தில் 3 தடவை அவர்கள் வந்தாக வேண்டும். அப்போ கூட்டம் எப்படி இருக்கும்? எனவே நின்று எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவிலே, சத்தமிட்டு எல்லாருக்கும் கேட்கக்கூடிய அளவிலே ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து பேசுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். தாகம் என்ற வார்த்தை முக்கியமான வார்த்தை. எதை குறிப்பிடுகிறது? ரட்சிப்பின் தாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இதற்கு முந்திய தீர்க்க தரிசன வசனம் ஒன்று உண்டே, ஏசாயா 44 பாருங்கள். யோவான் 9 உங்களுடைய விரல் இருக்கட்டும், புக் மார்க் போல. ஏசாயா 44:3, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், இதே தண்ணீர் தானே, இதே நதி தானே, இதே நீர் தானே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் திருவிழம் பெற்றுவதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் எதை குறிப்பிடுகிறது? பரிசுத்தாவியானவர். யார் தாகத்தோடு இருக்கிறீர்களோ, யார் ரட்சிப்புக்காக ஏங்கி தவிக்கிறீர்களோ, உங்களுக்குள்ளே ரட்சண்யத்தின் தண்ணீர், ரட்சண்யத்தின் நீர், ரட்சிப்பின் நீர், ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ளே. ரட்சிப்பும் பரிசுத்தாவியானவரும் மாறி மாறி தண்ணீர் என்ற பதங்களிலே வேதத்திலே, குறிப்பாக யோவானுடைய எழுத்தோவியங்களிலே விளக்கப்படுவதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். எழுத்தோவியங்கள்னா என்னது? யோவான் எழுதிய நூல்கள். இவற்றிலே பல இடங்களிலே தண்ணீர் அல்லது ஜலம் அல்லது நதி அல்லது நீர் என்ற வார்த்தைகள் பரிசுத்தாவியானவரை குறிப்பிடக்கூடிய சின்னங்கள் ஆகும். ஆவியானவரை பற்றிய சின்னங்கள் வேதத்தில் அநேகம் உண்டு. எண்ணெய், தண்ணீர், நதி, நீர், காற்று, ஆடை, பனி, புறா, இப்படி பல சின்னங்கள் வேதத்திலே ஆவியானவரை குறிப்பிடக்கூடிய சின்னங்கள். இதில் ஒன்று முக்கியமான சின்னம் தண்ணீர் அல்லது நதி அல்லது நீர். வெளிப்படுத்தும் விசேஷத்திலே சிங்காசனத்தை பார்ப்போமா? அதை பார்த்து விட்டு வந்து விடுவோமே. ஏனென்றால் அந்த சிங்காசனத்திலே 3 பேர் இருக்கிறார்கள். அந்த சிங்காசனத்திலே 3 பேர் இருக்கிறார்கள். அந்த 3 பேரையும் நாம் அடையாளம் காண போகிறோம். யாருக்கு அடையாளம் காணப்போவது? நீங்க தானே. நான் ஏற்கனவே அடையாளம் கண்டு விட்டேன். இப்போ நீங்கள் காண வேண்டும். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 பேர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி, மூவரும் ஒரே சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். என்ன காட்சி அது! அபூர்வமான, அதிசயமான, ஆனந்தமான, அற்புதமான ஒரு காட்சி. இந்த 3 பேர் யார் யார்? கண்டுபிடிக்க போவது நீங்க. சரியா? அப்போ வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மடியில வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? முதல் வசனத்திலேயே இந்த சிங்காசனத்தையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய திரித்துவ தெய்வத்தையும் நாம் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல வாசிக்கிறேன், திரும்ப கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ஐயா, நாங்க பதில் சொன்னா உங்களுக்கு கேட்குமா? ஐயா, கட்டாயம் கேட்கும். 22ஆம் அதிகாரம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். 3 பேர் இருக்காங்க சிங்காசனத்துல. யாரெல்லாம் இருக்காங்க? ஆமா, நீங்க சொல்லுங்களேன் பதில். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி, அது யாரு? பரிசுத்தாவியானவர். அடுத்த வார்த்தை பாருங்க, தேவனும். தேவன்னா யாரு? பிதா. அடுத்த வார்த்தை ஆட்டுக்குட்டியானவர், அது யாரு? இயேசு கிறிஸ்து. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஒருங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய அரிய ஒரு காட்சி. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். திரித்துவ தெய்வமே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒயிலான, அழகான, எழிலான ஒரு காட்சி. அந்த காட்சி பார்த்தாச்சா? திரும்ப வாங்க யோவான் 7ஆம் அதிகாரத்திற்கு. 37 முதல் மீண்டும். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து
பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உள்ளத்திலிருந்து ஓடும். என்னது? பரிசுத்த ஆவியானவர் பிரவாகித்து நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளக்கூடியவர், ஆசீர்வதிக்கிறவர். யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு. வேற ஒரு கண்டிஷன் அங்க போடலையே. தாகம்னு போட்டிருக்கு, விசுவாசம்னு போட்டிருக்கு. தாகத்தோடு விசுவாசித்து காத்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள், அவர்களுக்குள்ளே ஆவியானவர் தங்கி தாபரித்து செயலாற்றுகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பின்ன வேணும்னா இன்னொரு தடவை வாசிப்போமே. 37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். என்ன ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்? 39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் உலகத்துல என்ன இருக்காரு? இன்னும் மரிக்கலையே, இன்னும் அடக்கம் பண்ணப்படலையே, இன்னும் பரமண்டலத்துக்கு ஏறலையே, தேவனுடைய வலது பார்சத்துல இன்னும் உட்காரலையே. உலகத்தில் உலாவி உபதேசித்துக் கொண்டு அற்புதங்களை அடையாளங்களையும் இன்னும் செய்து கொண்டு தானே இருக்கிறார். எனவே இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. முக்கியமான வசனங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமான வசனங்கள், பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஆரம்ப வசனங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இனி ஆவியின் நிறைவு, அதற்குரிய காட்சிகளுக்கு நாம் கடந்து வருவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பல நிறைவுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. 4ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, 13ஆம் வசனத்திலே மதுவின் நிறைவு, 28ஆம் வசனத்திலே சந்தோஷத்தின் நிறைவு, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சாத்தானுடைய நிறைவு. இப்படி பல நிறைவுகள் அப்போஸ்தலர் நடபடிகளிலே காணப்படுகின்றன. சரி, இந்த நிறைவை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரம் பாருங்கள். எபேசியர் 5. இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அந்த வசனங்களிலே சற்று நேரம் நாம் நிற்க போகிறோம். சரியா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்கள். சரியான மொழிபெயர்ப்பு ஆவியினால் நிறைந்து கொண்டே இருங்கள் என்பதாகும். Be filled with the Spirit. அதல்ல, being filled with the Spirit. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள் என்பதுதான் வேதத்தின் சரியான மொழிபெயர்ப்பின் செய்தியாகும். மீண்டும் அந்த வசனம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஐயா, ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப சொல்றீங்களே, திரும்ப வாசிக்கிறீங்களே, அதனால என்னையா பிரயோஜனம்? பவுலே சொல்லிட்டான், எழுதுவதையே திரும்ப எழுதுவது எனக்கு ஒன்று சிரமம் இல்லை, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று பிலிப்பியருக்கு எழுதுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கூறியதை கூறுதல் நல்லது, கூறியதை கூறல் நல்லது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய இருதயத்திலே ஆழமாக பதியும். சரியா? ஆக 2 நிறைவுகள் 18ஆம் வசனத்திலே, ஒன்று மதுவின் நிறைவு, அடுத்தது ஆவியின் நிறைவு என்று பார்க்கிறோம். ஆவியினால் நிறைந்திருங்கள், இது ஒரு ஆணை. ஆணைன்னா என்ன அர்த்தம்? கட்டளை அப்படின்னு அர்த்தம். கமாண்ட்மெண்ட். இது ஒரு ஆணை. ஆணையை கொடுப்பது யாரு? ஆவியானவர் பவுல் மூலமாக இந்த ஆணையை கொடுப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு ஆணை, இது கற்பனை, இது கட்டளை. அப்படின்னா கீழ்ப்படிந்தாக வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கடமை, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளுடைய கடமை. பிள்ளைகளாக நாம் கீழ்ப்படிய வேண்டும், பிரஜைகளாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவதற்கு தயாரா? கீழ்ப்படிவதற்கு தயார் இல்லை என்றால் இந்த செய்தியை நாம் தியானித்து பிரயோஜனமே இல்லையே. இது முதலாவதாக ஆணை, கர்த்தருடைய கட்டளை, கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக இது ஆளுகை. முதலாவதாக ஆணை, இரண்டாவதாக ஆளுகை. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்திருங்கள். அப்படின்னா ஆவியின் நிறைவு என்றால் என்ன அர்த்தம்? ஆவியின் நிறைவு என்றால் ஆவியானவருடைய ஆளுகை என்ற அர்த்தம். மதுவின் நிறைவு ஆவியின் நிறைவை விளக்கும்.
மதுவினால் நிறைந்திருக்கிறவன் மதுவின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறான், மதுவினால் நடத்தப்படுகிறான், மதுவின் ஆணைக்கு உட்பட்டிருக்கிறான், மதுவின் ஆளுகையிலே இருக்கிறான். அதுபோல ஆவியினால் நிறைந்திருக்கிறவர்கள் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள், ஆவியானவரால் ஆளப்படுகிறார்கள், ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார்கள். நிறைவு என்றால் ஆளுகை என்பது பொருளாகும். ஆவியின் நிறைவு என்றால் ஆவியானவருடைய ஆட்சி, ஆவியானவருடைய ஆளுகை என்று அர்த்தமாகும். ஆவியினாலே நிறைந்திருங்கள். கிரேக்க மொழியிலே அந்த பதம் எப்படி காணப்படுகிறது என்றால் பிளேரூஸ்தே என்ற வார்த்தை பி ஃபில்டு அல்லது பி பீயிங் ஃபில்டு என்று ஆங்கிலத்திலே, தமிழிலே ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள், ஆவியானவரால் ஆளப்பட்டு கொண்டே இருங்கள். நிறைவு என்றால் நடத்தப்படுவது, ஆளப்படுவது, கட்டுப்பாட்டுக்குள்ளாக வாழ்வது என்ற அர்த்தங்களாகும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நிறைவு என்பது ஆணை மட்டுமல்ல, அது ஆளுகை என்று சொல்லியும் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சிலர் ஆவியானவரை பெற்றிருக்கிறார்கள், ஆவியானவரால் ஆளப்படவில்லை. முன்னறை அலங்காரம், உள்ளறைகள் அலங்கோலம். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும், சரீரத்தின் எல்லா அங்கங்களையும் ஆவியானவர் பொறுப்பேற்று ஆளுகை செய்து அவருடைய கட்டுப்பாட்டிலே வைக்கத்தக்கதாக ஆவியானவருடைய ஆளுகைக்கு பூரணமாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வது முக்கியமாகும். அதுதான் ஆவியானவருடைய ஆளுகை, அதுதான் ஆவியானவருடைய நிறைவு என்று அறிய கடவோம். வீட்டுக்கு வர்றேன், உங்க வீட்டுக்கு தானே வர்றேன், ஐயா வாங்கய்யா வாங்கய்யா என்று சொல்லி நீங்கள் அன்போடு வரவேற்கிறீங்க. ஐயா கொஞ்ச நேரம் உட்காரணும், ஐயா நீங்கள் காஃபி சாப்பிடணும், நீங்கள் கூட கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடே நாங்கள் போட்டுருவோம் அப்படி சொல்கிறீங்க. சந்தோஷமாக உள்ள வாரேன், சோஃபாவில் உட்கார சொல்கிறீங்க, உட்கார்றேன். அங்கே எங்கே எட்டி பார்க்குறேன், எட்டி பார்க்க நீங்கள் விடலை, எல்லா கேட்டனையும் நீங்கள் எடுத்து போடுறீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் போல, கிச்சன் சரியில்லை, உள்ள பெட்ரூம் குவிச்சு போட்டிருக்கீங்க, டாய்லெட் பக்கம் போகவே முடியாது, முன்னறையில் மட்டும் இருக்கேன், கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சுக்கிட்டே இருக்கேன், ஏன்னா அங்கங்கே போக விடலையே, பாத்ரூம் போகலாமா என்று கேட்டால் ஐயா சுத்தமாக இல்லையா, க்ளீன் பண்ணிட்டு சொல்கிறையா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அர்த்தம்? ஒரு அறையை மட்டும் நல்லா வச்சிருக்கீங்க, உள்ளறைகளெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கு. முன்னறை அலங்காரம், உள்ளறைகள் அலங்கோலம். எப்படி உங்களுடைய வீட்டுக்கு நான் விஜயம் செய்கிறேன், விருந்தாளியாக வருகிறேன், வீட்டுக்காரனாக மாற முடியவில்லை, வீடு முழுவதையும் வாண்டு வழி நடத்த முடியவில்லை. இப்படித்தான் பலர் ஆவியானவரை தங்களுடைய இருதயத்தில் வச்சிருக்காங்க. ஆண்டவரே ஒரு அறை மட்டும் உமக்கு, மற்ற அறைகள் எல்லாம் எனக்கு, நீர் எனக்கு இரட்சகராகிறோம், நான் எனக்கு ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஆவியானவருடைய ஆளுகைக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் தங்களையே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆவியானவரை பெற்றது மிக முக்கியமல்ல, ஆவியானவர் உங்களை பெற்றுக்கொள்வது மிக முக்கியம். ஆவியானவருடைய ஆளுகைக்கு பூரணமாக வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை ஆகும். ஆக முதலாவதாக ஆவியின் நிறைவு என்பது ஆணை, இரண்டாவதாக ஆளுகை, மூன்றாவதாக அனுதின வாழ்க்கை. ஆணை, ஆளுகை, அனுதின வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஆவியின் நிறைவிலை வாழ வேண்டும் என்பதைத்தான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மீண்டும் அந்த வசனம் எபேசியர் 5:18, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் நிறைவு என்பது ஒரு நாளின் அனுபவம் அல்ல, ஆவியின் நிறைவு என்பது ஒவ்வொரு நாளின் அனுபவம். ஆவியானவரை பெற்றுக்கொள்வது அன்றொரு நாள் அனுபவம், ஆவியானவரால் நிரப்பப்படுவது அன்றாட அனுபவம், நிமிடந்தோறும் நிகழ வேண்டிய அனுபவம். The fullness of the Holy Spirit is not a one-day experience. It's not a once for all experience. It is a continuous experience. ஆவியின் நிறைவு என்பது அனுதின அனுபவ வாழ்க்கை. அப்போஸ்தலர் 2:4 நிரப்பப்பட்டார்கள், 4:8 நிரப்பப்பட்டார்கள், 4:31 நிரப்பப்பட்டார்கள், 13:52 நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள். அதனுடைய பொருள் என்ன? ஆவியின் நிறைவு என்பது அன்றொரு நாள் அனுபவம் அல்ல, ஆவியின் நிறைவு என்பது அன்றாட அனுபவம், அனுதின அனுபவம், நிமிடந்தோறும் நிகழ வேண்டிய அனுபவம், ஒவ்வொரு நாளின் அனுபவம்,
தொடர் அனுபவம். இதை மறந்து விடக்கூடாது. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸ்தேவானை பற்றி பார்க்க போகிறோமே. தொடர்ந்து அவன் ஆதியிலே ஆவியினால் நிறைந்திருந்தான். அவன் சாக போகும் பொழுது கல்லெறியப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டு மரிக்கும் தருவாயிலே பரிசுத்தாவியினால் நிறைந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆரம்பத்தில் நிரப்பப்பட்டவன் வாழ்க்கையின் இறுதியிலும் நிரப்பப்பட்டான். He maintained the fullness of the Holy Spirit throughout his life. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லி அவனுடைய வரலாறு சொல்லுகிறது. அதை குறித்து வரும் நாட்களிலே இன்னும் சற்று நீளமாக நாம் ஆழமாக சிந்திப்போம். சரியா? இப்போ அந்த ஆவியின் நிறைவு, ஆவியின் நிறைவை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை கண்டுகொள்வது எப்படி? 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அதே 5ஆம் அதிகாரம் தொடர் வசனங்கள். அப்போஸ்தலர் 5:18 முதல் ஆவியின் நிறைவின் அழகின் அம்சங்களை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, எப்படி? அடுத்த வசனங்களை பாருங்களேன். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு, பின்ன பாடணுமா, புத்தி சொல்லணுமா? உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நாக்கு சரியா வரலையோ, உங்க பாட்டுல உங்களுக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்லையோ, இருதயத்துக்குள்ளே பாடுங்க. இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க. எத்தனை தடவை? எப்பொழுதும், எந்நாளும், எல்லாவற்றிற்காகவும். எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம். நன்மையிலே நன்றி, துன்பத்திலே துதி, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தரை எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்போ எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து, 21 தெய்வ பயத்தோடே, அது ரொம்ப முக்கியமாச்சே, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த வசனத்தை திருமண ஆராதனையில வாசிக்க மாட்டாங்க. எந்த வசனத்தை? 21ஆம் வசனத்தை. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எந்த வசனத்திலிருந்து வாசிப்பாங்க? அடுத்த வசனத்திலிருந்து வாசிப்பாங்க. 22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். 21 வாசித்தான 21 மீண்டும் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர், கணவன்மார்களே மனைவிகளுக்கு, மனைவிமார்களே கணவர்களுக்கு. அதையா விட்டுட்டீங்க? மீண்டும் அந்த வசனம் 21 தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் கேட்க வேண்டும், ஒருவர் சொல்லக்கூடிய புத்திமதியை இன்னொரு கேட்டு கவனித்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். Submission is meant for each other, one another. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு சொல்லுவது யார்? வேதம், ஆவியானவர். மீண்டும் 21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்றால் பரிசுத்தாவியானவருடைய நிறைவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமாகும். முதலாவதாக பாடல்கள் மூலமாக ஆண்டவரை ஆராதிப்பது, இரண்டாவதாக ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி வாழ்வது, மூன்றாவதாக வெளியே பாட முடியாதவர்கள் உள்ளே இருதயத்திற்குள்ளே பாடுவது, நான்காவதாக எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரிப்பது, இன்னும் ஐந்தாவதாக ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு வாழ்வது, அது மட்டுமல்ல ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஜீவிப்பது. இதெல்லாம் ஆவியின் நிறைவின் அடையாளங்கள். இந்த அடையாளங்களோடு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டியது, வளர வேண்டியது நம்முடைய கடமையாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியின் நிறைவு என்ற தலைப்பில் இந்த 2வது செய்தியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஆணை ஆயிற்றே, கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யும். இது ஆளுகை ஆயிற்றே, எனவே எங்களுடைய இருதயத்தின் எல்லா பகுதிகளையும், வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளையும், சரீரத்தின் எல்லா அங்கங்களையும் உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ
கிருபை செய்யும். இது அனுதின அனுபவமாயிற்றே. எனவே கர்த்தாவே, எப்பொழுதும் உம்முடைய நிறைவிலே நாங்கள் தரித்திருந்து வாழத்தக்கதாக, நாங்கள் உம்மை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நீர் எங்களை முற்றிலுமாக பெற்றுக்கொண்டு வாழத்தக்கதாக, உமக்கே எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் சமர்ப்பித்து வாழத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.